ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சின்ன மருமகள் தொடர்கதையில் தமிழ்ச்செல்வியோடைய குழந்தைய எடுத்துக்கிட்டு பாட்டி வந்து சேது கல்யாணத்துக்கு போயிடுறாங்கங்க. அங்கே போயிட்டு குழந்தைய வாங்கிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே அந்த வீட்டு வாரிசை எப்படி வாங்க மாட்டேன்னு சொல்கிறதுன்ட்டு மோகனா வந்து முடிவெடுத்து குழந்தைய தூக்கிக்கிறாங்க. இந்த குழந்தை எங்களுடைய வாரிசு, எங்களுடைய வித்து, எங்களுடைய ரத்தம். அதனால் இந்த குழந்தை இனிமே எங்கள் வீட்டில் தான் வளரும். அத்தை, நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் வாக்கை நான் காப்பாற்றுறேன் அப்படின்றாங்க. ஆனால் அங்கே இருக்கவங்க எல்லாம் வேண்டாம், இந்த குழந்தைய நம்ம எடுத்துக்க வேண்டாம், கொடுத்துருங்கன்றாங்க. உடனே ஐஸ்வர்யாவோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, என் பொண்ணுக்கு இன்றைக்கி தான் கல்யாணம் ஆச்சு, நீங்கள் இந்த குழந்தைய கொடுத்து என் பொண்ணுனுடைய வாழ்க்கையும் சந்தோஷத்தையும் கெடுக்கலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே மோகனா வந்து அந்த குழந்தைய எடுத்துக்கிறாரு. ஐஸ்வர்யா அப்பா சொல்கிறாங்க, அப்பா என்ன மச்சான் நீங்கள் கம்மன் இருக்கீங்க, ராஜாங்கத்தை பார்த்து கேட்குறாரு. நீங்கள் சொல்கிறது தான் இந்த வார்த்தையே, நீங்கள் இந்த வீட்டில் எது சொன்னாலும் அதை எல்லாரும் மதிப்பாங்க, இந்த குழந்தைய தூக்கி கொடுத்துருங்க, வேண்டாம் நமக்கு, சொல்லுங்க மச்சான் அப்படின்னு கேட்குறாரு. உடனே ராசாங்கம் சொல்கிறாரு, அப்படிலாம் சொல்ல முடியாது மாப்பிள்ளை, ஏன்னா வந்து இந்த குழந்தை வந்து எங்கள் குடும்பத்தினுடைய வாரிசு, அதனால் அந்த குழந்தை இந்த வீட்டில் தான் வளர்ந்தாகணும் அப்படின்றாரு. உடனே அப்பத்தா வந்து ராசாங்கத்தை பார்த்து சொல்கிறாங்க, பரவாயில்ல ராசாங்கம், உன் மனசுக்குள்ளே இன்னும் அந்த வைராக்கியம், வீரம், இறக்கம் எல்லாமே இருக்குது தான் அப்படின்றாங்க. உடனே ராசாங்கம் சொல்கிறாரு, அம்மா என்றைக்குமே நான் வந்து வாக்கு மீறினதும் இல்லை, வைராக்கியத்தை நேர்மையும் மீறினதில்லை, அதேபடி தான் நான் இருக்கேன் அப்படின்றாங்க. பாட்டியும் இந்த குழந்தைய எப்படியோ ஒப்படைச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்கங்க. போனதும் ஹாஸ்பிட்டலுக்கு போனதும் தமிழ்ச்செல்வியோடைய அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் சொல்கிறாங்க, நம்ம ரொம்ப மோசம் போயிட்டோண்டி, சேதுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி, அந்த ஐசு கழுத்தில் தாலி கட்டிட்டாண்டி, நானும் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக வேகமாக போனேன் குழந்தைய தூக்கிக்கிட்டு, ஆனால் நான் போகிறதுக்குள்ளே கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு, அதனால் அந்த குழந்தைய அவங்கக்கிட்டேயே வளர்க்கட்டோன்னு கொடுத்துட்டு வந்துட்டேன், அந்த குடும்பத்தில் நான் சேர்த்துட்டேன் அப்படின்றாங்க. ஐயோ, என்ன அப்பத்தா பண்ணுறது இப்போ தமிழ்ச்செல்விக்கு அப்படின்னு தமிழ்ச்செல்வி அம்மா வந்து புலம்புறாங்க. அப்போ தமிழ்ச்செல்வி கேட்பாங்களேன்ட்டு அப்புறம் தமிழ்ச்செல்வியை போய் பார்க்கும்போது தமிழ்ச்செல்வி வந்து அவங்க குழந்தை பிறந்ததில்ல, அதில் ஒரு குழந்தைய, பெண் குழந்தைய கையில் வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. என் குழந்தை பார்த்தீங்களா, வயிற்றில் இருந்த குழந்தை இப்போது என் கையில் இருக்குது அப்பத்தா, பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சுறாங்க. கொஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறமா எங்கங்க தமிழ்ச்செல்விக்கும் இது தமிழ்ச்செல்விக்கு பிறந்த குழந்தை சேது வீட்டில் கூட்டு வராங்க. கூட்டு வரும்போது சேதுவும் ஐஷுவும் கல்யாணம் பண்ணி வரும்போது எல்லாரும் ஆரத்தி எடுத்து அவங்கள உள்ளே கூப்பிட்றாங்க. அப்போ ஆரத்தி எடுத்துட்ட பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, மோகனா வந்து ஈஸ்வரி இந்த குழந்தைக்கும் ஒரு ஆரத்தி எடு அப்படின்றாங்க வாசலில் நின்றுக்கிட்டு. அப்போ ஈஸ்வரி எடுக்காமல் மலரை கூப்பிட்டு ஆரத்தியை கொடுத்து மலரை எடுக்க சொல்கிறாங்க. மலரும் எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு 2 பேருமே உள்ளே போகிறாங்கங்க. பொண்ணும் மாப்பிள்ளையும் உள்ளே போகும்போது மோகனா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஐஷு கிட்ட, ஐஷு நீ வந்து சாமி ரூமில் போனதும் விளக்கேற்றுமான்றாங்க. உள்ளே போயிட்டு ஐஷு என்ன பண்ணுறாங்கன்னா, விளக்கு ஏற்றுறதுக்காக தீக்குச்சியை கிழிக்கிறாங்க. ஆனால் தீக்குச்சியை கொளுத்தவே முடியல அவங்களால. என்னங்க இது அபசகுணம், ஒரு விளக்கு கூட இன்னும் ஏற்றலையே அப்படின்னும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க. திருப்பி தீக்குச்சியை கிழித்து ஏற்றுற நேரத்தில் மேலே பல்லி விழுந்துடுது. பல்லி விழுந்து இவங்க கத்தி கதறி அந்த விளக்கு தட்டு குத்து விளக்கை எல்லாத்தையும் கீழே தள்ளிடுறாங்க. அப்போது சாவித்திரி சொல்கிறாங்க, என்னமோ தெரியல, இந்த வீட்டில் அபசகுணமாக இருக்குது, விளக்குலாம் கீழே விழுந்துருச்சு அப்படின்றாங்க. உடனே ஈஸ்வரி கேட்குறாங்க, ஐஷு உனக்கு எந்த இடத்துல பல்லி விழுந்ததுன்றாங்க. உடனே வலது கையில் தான் விழுந்தது ஆண்டி அப்படின்றாங்க. வலது கையில் விழுந்ததுன்னா நிறைய பணம் சேரும்னு சொல்லுவாங்க. சேது, நீ ஐஸ்வர்யாவால் உன்னுடைய பிஸ்னஸில் நிறைய பணத்தை பார்க்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து இவங்களும் விளக்கேற்றிடுறாங்க, முடிஞ்சிருதுங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தைய கொஞ்சிட்டு இருக்கும்போது, ஆமாம் இன்னொரு குழந்தை எங்க அப்படின்னு அம்மாச்சிகிட்ட கேட்குறாங்க.
கேட்குறாங்க. அம்மாச்சி வந்து எங்கடி ஒரு புள்ள தானடி பெத்த நீ அப்படின்றாங்க. என்ன அம்மாச்சி பெத்தவளுக்கு தெரியாதா நான் 2 புள்ள பெத்தேன்னு, எங்கே இன்னொரு புள்ளன்னு கேட்கும்போது அம்மாச்சி அந்த வீட்டில் நான் ஒப்படைச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. சேர வேண்டிய இடத்துல தாண்டி கொடுத்தேன்னு. உடனே தமிழ்ச்செல்வி அந்த குழந்தைய எடுத்துன்னு போய் கொடுக்கறதுக்கு நீங்கள் யார், உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்குறாங்கங்க. அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அப்போ தான் கவலையோடு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. நாளைக்கு தமிழ்ச்செல்வி என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணி தையா தக்கா குதிக்கிறாங்கன்ற கதையை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, பாய்.